சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்ல வந்து பார்த்துருக்கீங்க. ப்ரைவேட்ல வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்பெல் நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண சொல்லி அதனால அலைக் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஆப் ஸ்டார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். கீழே பார்த்தா பர்சன்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா சிங்கிள் புக் மாப் ப்ரெசன்ட்னா வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கு நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் வந்து ஒரு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணால் அதுக்கு வந்து நீங்கள் கீழே கிரீன் பர்சன் ஆப் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா 9 சிக்னேச்சர்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு ரேஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இமேஜ் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மீடியா வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் வந்து ஆட் பண்ண போகிற இமேஜ் ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஆட் பண்ண மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் கம்பர் கிளிக் பண்ணி வந்து ஃபுல் ஸ்க்ரீனும் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஜூம் பண்ண அந்த இமேஜ் கிளிக் பண்ணி நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணலாம். இல்லை இங்கே மூணு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க தெரியும். நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட் பார்த்தா ஏர் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகணுன்னே நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரி வந்து சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் மாப் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா இமேஜ்னு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா லாஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் வந்து ஷோ. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ணி இமேஜ் பார்த்தா அலைக் மோஷன்ற ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். இப்போ அலைக் மோஷன்ற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இந்த ரைட் சைடு ஆல்ரெடி ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பார்த்தா வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்தா இந்த மேலே ஸ்கொயர் ஷேப்பில் இந்த செவ்வகவடியில் வந்து மூவ் அதில் இதில் நீங்கள் வந்து செட் பண்ணோம். அதுக்கு மேலே இருக்க இந்த குரூப் அண்ட் மாஸ்க் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஓபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கீழே பார்த்தா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்தா வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து இமேஜில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே லேயர் செலக்ட் பண்ணி இந்த பிளெண்டிங் ஓபாசிட்டி போய்ட்டு அந்த மாஸ்கில் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து அது மாதிரி செட் ஆகிடும். நீங்கள் இருக்கிற இமேஜ் மட்டும் கலர் ஃபில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா இமேஜுமே இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கலர் ஃபில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் செலக்ட் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே பார்த்தா குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப் லேயரில் வந்து சிம்பிள் தான். இப்போ நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி போங்க. எடிட் குரூப் பண்ணிட்டு உள்ள ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் இமேஜ் லேயர் இருக்குது. இப்போ அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ரீப்ளேஸ் பண்ண மாதிரி நீங்கள் கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா லேயர் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா டெம்ப்ளேட் கீழே ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயரையும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா வந்து இந்த நான் வந்து சேனலுக்கான வாட்டர் மார்க் தான் செட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு நீங்கள் உங்கள் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் சேனல்லேமோ நீங்கள் வந்து வாட்டர் மார்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே வந்து டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சைடில் இருக்க சிசியில் வந்து ஐ ஆப்ஷன் ஆன் செக் பண்ணிங்க. மேலே செட் பண்ணி ஏர் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை.